ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடு ஒன்று சேலுக்கு நான் கொண்டு வந்திருக்கேங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கீழே வாடகைக்கு விட்டு மேலே நீங்க இருக்கிற மாதிரியோ, இல்லை நீங்க மேலே வாடகைக்கு விட்டு கீழே நீங்க இருக்கிற மாதிரியோ ஒரு சின்ன ஒரு ரெண்டல் வர மாதிரி ஒரு சூப்பரான ஹவுஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3.25 சென்ட்ல 1300 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தாங்க நான் சேல் கொண்டு வந்திருக்கேன். இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டலுக்கு விட்டுருக்காங்க, மேலே வந்து ஓனர் இருக்காரு. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபா ரெண்டல் வாங்கிட்டு இருக்காரு ஃபேமிலிக்கு மட்டும். இதுவே நீங்க பசங்களை நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாடகைக்கு விடுறதா இருந்துச்சு அப்படின்னா சாலிடா வந்து 20,000 வந்து ரெண்டல் கிடைக்குங்க. அந்த மாதிரி ஒரு வீடு தான் சேல் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீட்டினுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 46 lakhs வந்து ஃபைனல் பிரைஸா கோட் பண்றாங்க. ரீசனபிள் பிரைஸுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எஸ்கேஜே வேணா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3.25 சென்ட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய 1300 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கீழே வந்து 1100, மேலே வந்து பாத்தீங்கன்னா 200 ஸ்கொயர் ஃபீட்டும் வந்து பில்டப் ஏரியா. ஓகேங்களா? சுற்றிலுமே வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி தான். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் நீங்கள் எந்த ஒரு வரியும் பண்ணிக்க வேண்டியதில்லை. நம்ம ஒத்தக்கால் மண்டபத்தில் கோயம்புத்தூர் டு வந்து பொள்ளாச்சி போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஊர் இருக்குங்க. அந்த ஒத்தக்கால் மண்டபத்தில் அரிசிப்பாளையம் ரோட்ல இருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. NH ரோட்ல இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குங்க. ஸோ நம்ம இப்போ உள்ள எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோங்க. ஸோ என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலுமே வந்து செட் பேக் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ செட் பேக்கே நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் தெளிவாக. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 to 2.5 அடி வந்து கொடுத்துருக்காங்க செட் பேக்குங்க. நல்ல செட் பேக்கே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ரேட்லாம் வந்து குறைஞ்சது வந்து 7 to 8 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டில் உங்களுக்கு வடக்கு வாசல் பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ரெண்டலுக்கு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து உள்ள வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடறேங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் தேக்கிலே கொடுத்துருக்காங்க. என்ட்ரானோனே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஹாலுங்க. ஓகேங்களா? அதில் ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் வந்துருதுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான். ஸோ வீட்டினுடைய குபேர மூலையில் பெட்ரூம் வந்துடுது. சரி, அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஈசானி மூலையில் சாமி ரூமுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 16ல் ஓப்பன் டைப் கிச்சனுங்க வித் டைனிங்கோட உங்களுக்கு வந்துடும். இதுவும் அக்னி மூலையில் கரெக்டாக செட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஜலமூலையில் பெட்ரூம்ங்க, செகண்ட் பெட்ரூம் 10க்கு 11. இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் வந்துடுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான், அட்டாச்சு டாய்லெட். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா ரெண்ட் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 10,000 ரெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ தண்ணி தொட்டி, சம்பு, உங்களுக்கு போர்வெல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜலமூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேங்க. ஸோ வீடெல்லாம் வந்து எந்த ஒரு அலிமானமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நல்லா கண்டிஷனில் தான் இருக்குது. கட்டி என்னங்க, கீழ் வீடு கட்டி ஒரு 5 வருஷம் ஆச்சு. மேல் வீடு கட்டி ஒரு 2.5 வருஷம் முடிய போகுதுங்க. இந்த ஸ்டேஜ் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே மெயின் ரோடுங்க. இதுதான் வந்து அரிசிபாளையம் ஸ்டேட் ஹைவே பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூமுங்க. ஒன்று வந்து ஹாலுங்க, இன்னொன்று வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் வந்து செப்பரேட்டாக டாய்லெட் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதாங்க அவுட்டர் லுக்கு, பில்டிங்கோட அவுட்டர் லுக். ஸோ முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஹைவே வந்து முன்னாடியே இருக்கும். NH வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சைடு வந்து 2 கிலோமீட்டர் NHங்க. ஸோ சுற்றிலுமே ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு எல்லாமே பக்கமே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ரீசனபிளான ப்ரைஸ். இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் மூலிமா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோனில் தாங்க இருக்குது. LIC ஹவுசிங் ஃபினான்ஸில் லோனில் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 லட்ச ரூபாய்க்கு லோன் இருக்குது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாதம் 22,000 ரூபா வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் லோன் வாங்கி இந்த வீட்டை வாங்குறதுன்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னாலும் அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கலாங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ லோன் வாங்கினதுல என்ன பெனிஃபிட்னு கேட்குறீங்களா? இந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா லோன் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கிளியராக இல்லாமல் யாருக்கும் தர மாட்டாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு லோன் அவைல் பண்ணி தரதுல இருந்து கடைசி டாக்குமெண்டேஷன் வரைக்கும் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துடலாங்க. லீகல் பார்க்கணும்னு பார்த்து கொடுத்துடலாம். ஸோ மறக்காம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் மூலியமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நம்ம வந்து நேரில் சந்திப்போங்க. நன்றி மக்களே.